வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற வெப் சீரிஸோட பேர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் புடிச்ச சீரிஸ். 2 சீசனா வந்து எல்லாரும் அவ்ளோ ரசிச்ச சீரிஸ். ஒரு ஹிந்தி சீரிஸ் தான். இந்த சீரிஸ் பேர் வந்து பஞ்சாயத். இந்த பஞ்சாயத் சீரிஸ் ஃபர்ஸ்ட் சீசன் வந்தபோது 2020ன்னு நெனைக்கிறேன். இந்த சீசன் வந்தபோது ரொம்ப லூக் வார்மா தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏன்னா, டிவிஎஃப் ஓட புரொடக்ஷன் இது. அவங்க எப்பவுமே கொஞ்சம் குவாலிட்டியா வித்தியாசமான சீரிஸ்கள்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்களுடைய அமேசான் இந்த இன்டகிரேஷன் வந்தவுடனே, இந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்னு ஆர்வத்துல இருந்தபோது, அவ்ளோ என்ஜாய் பண்ணேன். அவ்ளோ நியூ நியூயான்சஸோட அட்டகாசமான ஒரு காமெடி உருவாச்சு. ஒரு கிராமத்துல பெரிய அளவுக்கு சிட்டில படிச்ச ஒரு பையன் தலையெழுத்தின் காரணமாக வேற வழி இல்லாம ஒரு பஞ்சாயத்து ஆபீசருக்கு செக்ரட்டரியா போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல போறான். அந்த கிராமமே அவனுக்கு பிடிக்கல. பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துக்குள்ள எப்படி இன்வால்வ் ஆறான். அந்த கிராமத்துல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் வந்து நீனா குப்தா. நீனா குப்தாவுடைய ஹஸ்பண்ட் ரகுவீர். ஆனா, பெண்களுக்கு தொகுதியான அந்த இடத்துல வந்து ஆண் தான் வந்து பொண்டாட்டி பேர்ல இது பண்ணிட்டு, அவரு வந்து பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறது. இந்த மாரி பல சர்க்காசமான விஷயங்களும், முக்கியமா அந்த கதையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களுடைய வெள்ளந்தித்தனமும், இன்னோசன்ஸும் தான் இந்த கதை வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்த விஷயம். ஏன்னா, அந்த சீசன் 1 பார்க்கும்பொழுது நமக்கு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணது என்னன்னா, இவ்வளவு வெள்ளந்தியான, வெகுளியான மக்கள் அந்த மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து ஒவ்வொருத்தர் ரியாக்ட் பண்றது, அந்த குக்கிராமத்திலேயே போய் ஷூட் பண்ணது, இப்படியான பல விஷயங்கள் அந்த சீரிஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்துச்சு. சீசன் 2வும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. ஏன்னா பஞ்சாயத்து 1 வெற்றி வந்து 2ண்ட் சீசனுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்த இதுல வந்து அபிஷேக் கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ஜிதேந்திர குமாரோடைய நடிப்பு வந்து மிக சிறப்பா இருந்துச்சு அதுல. அதுல முடியும்போது அந்த ரகுவீருடைய பொண்ணுக்கும் ரிங்கிக்கும் இவருக்குமான காதல் மாதிரியான ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சு அதோட முடிச்சு வச்சிருந்தாங்க. குறிப்பா கிளைமேக்ஸ் சீன்ல வந்து லாஸ்ட் எபிசோட் வந்து அட்டகாசமா இருந்துச்சு பஞ்சாயத்துடைய சீசன் 2ல. ஸோ சீசன் 3 வரப்போகுது அப்படின்னும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஜனவரியிலே ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ரிலீஸ் ஆன சீரிஸ் வந்து அப்புறம் மார்ச்னாங்க. அப்புறம் இப்போ வந்து போன மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீசன் வந்து உங்களுக்கு வந்து இதே அளவுக்கு திருப்தி எல்லாத்தையும் குடுச்சுதான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் வந்து ஆரம்பம் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ஏன் அட்டகாசமா இருந்துச்சுன்னு சொன்னா, அதே போல அ போன சீசன்ல வந்து சின்னதா ஒரு பிரச்சனையோட வெளிய போன அபிஷேக் கேரக்டர் வந்து திரும்பவும் வந்து அவர உள்ள வேற ஒருத்தன் வந்து அப்பாயிண்ட் ஆயிட்டா, இவருடைய வேலை போயிருன்றதுக்காக ஒரு பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தி, அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஹியூமர். அந்த ஸ்டார்ட்டிங் ஹியூமர்லாம் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு அந்த எபிசோட்ல. திரும்பவும் அபிஷேக் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆ இதுல வந்து பிரகலாதுடைய பையன் போன சீசன்ல செத்து போனதுனால, போர்ல இறந்து போனதுனால, அவர் இருக்கிற சோகம், அதற்கப்புறம் அவருடைய அந்த பியூனுடைய ஒய்ஃப் இது மாரி நல்ல கேரக்டர்ஸ் ஆஸ் யூசுவல் ரொம்ப அற்புதமா போயிருந்தது. இந்த போன சீரிஸ் போக இந்த சீரிஸ் வந்து கிளைமாக்ஸ் டுவார்ட்ஸ் த கிளைமாக்ஸ் 8வது 7வது எபிசோடு 6வது எபிசோடு 7வது எபிசோடு வரும்போது கொஞ்சம் அப்சர்ட் தனம் ஜாஸ்தியா போயிடுச்சு. அதே போல வந்து இந்த இன்னசென்ஸும் இக்னரன்ஸும் வந்து அந்த படத்துல இருந்து கதை திரைக்கதையில இருந்து விலகி போயிடுச்சுன்றது தான் மிகப்பெரிய மைனஸ். அந்த இன்னசென்ஸ் இக்னரன்ஸ் தான் இந்த மொத்த சீரிஸ்க்கேன மிகப்பெரிய பலம். அந்த நைவ் தன்மை வந்து இந்த கதையில எல்லாரும் சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சு, துப்பாக்கி இந்த மாரி பிரச்சனைகள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இந்த சீரிஸுடைய தன்மை வந்து கெட்டு போய், அடடா! என்னடா இந்த சீரிஸ் இப்படி ஆக்கிட்டாங்களே! அப்படின்னு ஒரு சின்ன வருத்தத்தோட தான் இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கும்போது ஆயிடுச்சு. குறிப்பா நீனா குப்தா, ரகுவீர், ஆ ஜிதேந்தர் சிங் இவங்க எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா குடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து இந்த படத்துல வந்து லாஸ்ட் லாஸ்ட் சீசன்லயே எம்எல்ஏ வந்த பங்கஜ் ஜா வந்து இந்த சீசன்ல வந்து ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. உண்மையா முக்கியமான ஒரு சீன் என்னன்னா, அவர் மேல இருக்க அக்யூசியேஷன் வந்து அனிமல் ஒரு நாய கொன்னுட்டு அத சாப்பிட்டாருன்ற மாரி ஒரு விஷயம் இருக்கும். அவரு ஒரு பிராமணர் வந்து ஆனா அவர் நான்வெஜ் நெறைய சாப்பிடுறதுக்கான விருப்பம் உள்ளவரு. அவர் வந்து ஒரு குதிரை ஒண்ணு வளர்ப்பாரு. அந்த குதிரைய வச்சு ஒரு சின்னதா ஒரு லீடு இருக்கு. அந்த குதிரைய பிரியிற சீன்ல வந்து அவர் நடிச்ச விதம் வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ஏன்னா, அவருடைய கேரக்டருக்கும், அந்த குதிரையோட அவருடைய கனெக்ஷனுக்குமான விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த சீன்ல. இந்த மாரி படத்துல இருக்க பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. குறிப்பா வந்து ஒரு எபிசோட்ல வந்து ஒரு வயசான பாட்டி வந்து பிரதமருடைய அ இலவச வீடு திட்டத்துல வந்து வீடு வாங்குறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப இயல்பாவும், அதே போல வந்து அந்த நைவ்னஸோட இருந்துச்சுன்றது தான் இந்த சீரிஸோட வெற்றி. பட் போக இந்த சீரிஸ் வந்து லாஸ்ட்ல 2, 3 எபிசோட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் சீரிஸ் ஆகி போனதுன்றது, இந்த சீரிஸோட தன்மையை நான் திரும்பவும் சொல்றேன். அந்த இன்னசென்ஸையும், இக்னரன்ஸையும் இந்த சீரிஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில எனக்கு கொஞ்சம் வருத்தமான சீரிஸ் முடிவு தான்.
ஸோ இருந்தாலும் இந்த படத்த இந்த சீரிஸ் வந்து நீங்க வந்து ஓடிடில பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய சீரிஸ். இன்ஸ்பைட் ஆஃப் லாஸ்ட் நான் சொன்ன ஸ்பாய்லர தாண்டி என்ஜாய் பண்ணக்கூடிய அருமையான சீரிஸ். ஸோ பார்த்துட்டு உங்க கருத்த சொல்லுங்க. சிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.